பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கர்த்தாவே கடந்து போகவும் நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய வசனத்தை உறுதிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. நேசரே, உண்டிரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதி ஆர்வமுடனே பாடி துதித்தேன், ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. ஆர்வமுடனே பாடி துதித்தேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் எப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிப்போமா? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக பூமிக்கு வந்து ஊழியம் செய்த ஆண்டுகள் ஏறக்குறைய 3.5 வருடங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த நாட்களிலே அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் எழுத போனால் இந்த உலகமே கொள்ளாது என்று யோவான் எழுதிய சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அவர் இன்று வரை செய்து வருகின்ற அற்புத அதிசயங்கள் எல்லாவற்றிலும் மேலானது என்ன தெரியுமா? அவரது இரத்தத்தால் நமது பாவங்களை கழுவி சுத்திகரித்து இன்றைக்கும் அந்த ரத்தம் ஜீவனுள்ளதா இருந்து நம்மை நீதிமான்களாக்கி அவரது பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்களாக நம்மை மாற்றிக்கொண்டிருப்பது தான். செத்தவர்களை உயிரோடு எழுப்பது கூட அவருக்கு மிகவும் லேசான காரியம். நம்ம எல்லாம் எழுப்ப போகிறாரே. எனவே ரட்சிப்பு தான் மேலான ஒரு காரியம். ஆகவே தான் ஏசாயா 63:12 இன்றைக்கு வாசிக்கிற பிரகாரமாக நாம் என்னதான் ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிவித்தாலும் ரட்சிப்பு கர்த்தருடையது. எனவே அந்த அறிவிப்பு அவர் அறிவிக்கிற அறிவிப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நானே அறிவித்து, அதாவது நான் தான் ரட்சகர் என்பதை நானே அறிவித்து, நானே ரட்சித்து, நானே அதை உனக்கு விளங்க பண்ணினேன். இப்படி உங்களில் செய்யத்தக்க அந்நிய தேவன் ஒருவரும் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். என்னை நீங்கள் யாருக்கு ஒப்பிடுவீர்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும் வகையிலே, அதாவது
1000 தெய்வங்களிலே இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வம் தான், அவர் ஒன்றும் தனிப்பட்ட தெய்வம் கிடையாது என்று என்னோடு போராடின ஒரு வைராக்கியமான ஒரு சகோதரி விதமாக கத்தர் ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி அந்த மகளை கொண்டு எப்படி ஊழியத்தை ஆரம்பித்தார் என்பதை இந்த நாளிலே நாம் சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, நேற்றைய தினத்திலே தனபாக்கியம் என்ற ஒரு சகோதரி சுகமானதை குறித்து உங்களுக்கு நான் சாட்சி கொடுத்திருந்தேன். சுகமாகி அந்த மகள் வீட்டுக்கு போன பிற்பாடு அப்பொழுது தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய சபையிலே நான் பாடின, அதாவது விண்ணொலி பாடல்கள் வெளிவந்த ஒரு நேரம், 3வது 4வது வால்யூம் வெளிவந்த நேரம். அப்போ அந்த சகோதரி அவங்க வீட்டில் ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு என்கிட்ட இந்த பாடல்களை வாங்கிக்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு அங்கே போய் அவங்க வீட்டில் போட்டு கொண்டிருந்த வேளையிலே கலங்காதே மகனே கர்த்தர் உன் பக்கம், திகையாதே மகனே தேவன் உன் சொந்தம் என்ற பாடலை அவங்க கீழ்த்தளத்தை அவங்க போடும்போது மேலே அவங்களுடைய சகோதரி, அந்த மகளுடைய பேர் எனக்கு மறந்து போனது, அந்த மகள் மேலே இந்த கீழே ஓடியாந்து இந்த பாட்டை முதல்ல ஆஃப் பண்ணு அப்படின்னு கூச்சல் போட்டிருக்கிறாங்க. அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, எதுக்கு ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ பெருசாக சுகமாயிட்டா உடனே இந்த பாட்டெல்லாம் போடணுமா, இந்த பாட்டு ரொம்ப நாளாக என் காதில் கேட்குதுன்னு சொல்லவோ இவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஐயோ இப்போ தான் பாஸ்டர் பாடி வெளியே வந்திருக்கு, இது என்ன ரொம்ப நாளாக கேட்குது உன் காதல் அழுதிய, இது எனவோ எழுவு, அதை முதல்ல ஆஃப் பண்ணு அப்படின்னு கண்ணை அப்படிதான் கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு அவங்க மேலே போயிட்டு அங்கேருந்து நேராக அவங்க வீட்டில் நடந்த கூட்டத்துக்கு நான் போனப்போ என்கிட்ட சொன்னாங்க, உங்கள் இயேசு தான் மெய்யான தெய்வமா அப்படின்னாங்க. என்னை பார்த்து நான் சொன்னேன், மெய்யான தெய்வம்னு சொல்கிறதுல என்னம்மா தப்பு, அவரை யாரும் உண்டாக்க முடியாதுமா, அவர் எல்லாத்தையும் உண்டாக்கினவர் அப்படின்னு. உடனே அந்த சகோதரி எல்லாருக்கும் முன்னால் கூட்டத்தண்டூரில் என்னை பார்த்து, ஒன்றை நான் இயேசு கிறிஸ்து 1000 தெய்வங்கள் ஒரு தெய்வனை பேச வைக்கிறேன், என் தெய்வத்தை ஒன்று கும்பிட வைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஏம்மா நீ முடிஞ்சா தாராளமாக பண்ணிக்கோ, ஏன்னா என்னை ரட்சித்தது கர்த்தர், அதனால் என்ன நீலாம் மாற்ற முடியாதுமா, அதெல்லாம் முடியவே முடியாது, கர்த்தர் ரட்சித்து இருக்கிறார் போன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். அன்றைக்கு இரவு நடந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மகன் என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டை சுற்றி அது ஒரு அமாவாசை நேரம், நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாம் அவங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்து அந்த பூஜைக்கு செய்கிற எல்லாத்தையும் வச்சு கொளுத்தி கிழித்து வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்த வேளையில் திடீரென்று எல்லா பகுதியிலும் ஒரு நெருப்பு பற்றி எரிந்ததை போல ஒரு காரியத்தை அவங்க கண்டு கீழே விழுந்து புரண்ட வேளையிலே ஒரு நெருப்பு சிலுவை அவங்க பார்த்து அந்த நெருப்பு சிலுவையிலிருந்து கர்த்தர் அவங்களோடு நானே மெய்யான தெய்வம் அப்படின்னு பேசுனது அவங்க கேட்டு அந்த நாளிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்த இரவு வேளையிலே அவங்க பெற்று காலை வரல அந்த அபிஷேகத்திலிருந்து மறுநாள் காலையில் தனபாக்கிய சிஸ்டர் அவங்க குடும்பத்தார் அந்த சகோதரி தூக்கி கொண்டு சபைக்கு வந்தாங்க. சபைக்கு வந்த பிற்பாடு கூட அவங்க வயிறுந்து அந்நிய பாஷை போகவே இல்லை, அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்தாங்க. பிற்பாடு எழும்பி கர்த்தருடைய சமூகத்தை தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்து அந்த நாளிலே ஞானஸ்தான பேரை கர்த்தர் கிருபை செய்தார். பிற்பாடு ஞானஸ்தானம் பெற்று நடு சபையிலே சாட்சி கொடுத்து இங்கே இந்த சேலம் பகுதிக்கு புறப்பட்டு போனார்கள் என்று நினைக்கிறேன். அங்கே புறப்பட்டு போய் அவங்க அங்கே இருந்த டீச்சராக இருந்தாங்க, அவங்க இருந்த அந்த ஒரு பள்ளிக்கூடத்தை கிறிஸ்தவ பள்ளிக்கூடமாகவே மாற்றக்கூடிய அளவிற்கு அந்த மகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். எனக்கு அருமையானவரே, நாம் ஆண்டவரை எல்லாருக்கும் அறிவிக்கிறோம், ஆனாலும் அறிவிக்கிறவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படலை என்று சொந்து போகிறோம் இல்லைங்களா? ஏன்னா வேதம் என்ன சொல்றது பாருங்களேன், அவர் அறிவிக்கணுமா, நானே அறிவித்து நானே ரட்சித்து, ஏன்னா ரட்சிக்க போகிறவர் அவராக இருக்கிறதுனால நம்ம இஷ்டம் போல வாயில ஆண்டவரை குறித்து பேசினாலும் ரட்சிப்பு உண்டாகாது. நமக்குள்ளாக இருந்து அவர் அறிவிக்க வேண்டும், அப்படி அறிவிச்சாதான் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே இப்படி செய்யத்தக்க அந்நிய தெய்வம் எதுவுமே இந்த பூமியிலே ஒன்றுமில்லை, ஏனென்றால் வானத்தின் பூமியை உண்டாக்காத எதுவும் தெய்வமாகாது என்று கர்த்தர் நமக்கு வேதத்திலே சொல்லியிருக்கிறார். மற்ற மதங்களோடு போட்டி போடவோ பேசவோ இந்த சாட்சியை நான் கொடுக்கவில்லை. நடந்ததை நடந்ததாக, உள்ளதை உங்களுக்கு நான் சாட்சியாக கொடுக்கிறேன். இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்தணும். நாங்கள் எவ்வளவு அறிவிச்சாலும் ரட்சிப்பு உடையது ஆண்டவரே, நீர் அறிவிக்க வேண்டும். கர்த்தாவே, நீர் அறிவித்து நீரே ரட்சித்து நீர்தான் தெய்வம் என்கிறதை விளங்க பண்ணுகிற தேவனா இருக்கிறதற்காய், மெய் தேவனா இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய ரட்சிப்பு இந்த பூமியிலே உடைய சித்தத்தின்படியே விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.